இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது குரு பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த பிரபஞ்சமானது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பதிவில். பெயர் நம்மளுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷபராசிக்கு வரக்கூடிய ஒரு நேரமுங்க. அந்த ஒரு தருணங்களில் துலாம் ராசிக்கு 8வது பாவகமாக குரு பகவான் வராருங்க. 8வது பாவகத்தில் குரு பகவான் வராரு. 8வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறாரு. துலாம் ராசி 2வது பாவகத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கின்றார். இது சாதகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய இடம் பாதகம்தான், இருக்கக்கூடிய இடமும் பாதகம் தாங்க. ஃபஸ்ட்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரத்தில் வராருங்க. மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், செப்டம்பர் ஒரு 12-13 தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் வெளிப்போட இருந்தாகணும். இப்போ இந்த கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் அப்படிங்கிற திரும்பி வராது. யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுத்தாலும் டக்குன்னு உங்களுக்கு வராது. சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்குது. போகாத இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற பேர் வந்துடும். செய்யாத தப்பு செஞ்சோங்கிற பேர் வந்துடும். வழக்கு அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு வழக்கு சம்பந்தமான ஒரு தொழில் ஒரு பிரச்சனையில் விட்டுரும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சூதானமாக இருக்கணுமோ அவ்வளவு சூதானமாக இருப்பது 1000 மடங்கு நல்லது. துலாம் ராசி அன்பர்கள் மே மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். சரி, எடுத்த உடனே பாதகமாகவே சொல்கிறீங்களே சார், சாதகமாக ஏதாவது சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஏதோ இதற்கு முன்னாடி நான் ஓகோன்னு வாழ்ந்த மாதிரி இதற்கு மேற்கு நான் கஷ்டப்படுற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் 10 வருஷமாகவே கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமாக நான் கஷ்டம் தான் சார் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய நண்பர்களும் துலாம் ராசி அன்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. ஸோ ஐயா, உங்களுடைய சங்கடங்களுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் வேறு ஏதாவது ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது, இந்த ஒரு நேர காலங்கள் நமக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதுபோக சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய குரு பகவான் 8வது பாவகத்தில் மறைகின்றார், பகையாகின்றார். அப்போது இந்த நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம பார்த்துக்கணும், நம்மளுடைய மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக்கணும். ஏன்னா இந்த ஒரு தருணங்களில் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலையை கிடைக்குமா, இருக்கிற வேலையை போகிற ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்கோம். அதுபோக சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது கொடுத்துரும். வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது அதிகமான ஒரு சவகாசம் அப்படிங்கிறது வேணாங்க. வண்டி வாகனம் சவகாசம் இருந்துச்சு அப்படின்னா நாம் நல்ல விதமாக போனாலும் முன்னுக்கு வரவன் பின்னுக்கு வரவன் ஏதாவது ஒரு சங்கடம் அப்படிங்கிறது பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு பழியை போட்டுட்ருவான். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அப்போது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு பாதகமாக இருக்குமே தவிர செப்டம்பர் மாதத்திற்கு மேற்கொண்டு சாதகமாக தான் இருக்க போகுது துலாம் ராசி நண்பர்களுக்கு. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அப்போது பொதுவாக ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு பலன்களை தான் தரமாட்டாருங்க. அப்படி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. ஆனால் அந்த ஒரு பாவகத்தில் எந்த ஒரு பாவகமாக இருந்தாலும் சரி, ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் முழுமை அடையணும் அப்படின்னா 3 நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கணுங்க. அதுதான் விதி. அது குரு பகவான் செப்டம்பர் மாதம் வரைக்கும், செப்டம்பர் 12-13 தேதி வரைக்கும் நமக்கு கார்த்திகை நட்சத்திரத்திலையும், செப்டம்பர் மாதத்திற்கு மேலே 2024வது வருஷம், செப்டம்பர் மாதத்திற்கு மேலே 2025வது வருஷம் ஜனவரி மாதம் வரைக்குமே நமக்கு ரோஹிணி நட்சத்திரத்திலையும் பயணிக்கின்றாருங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன், 10வது பாவகத்துக்கு அதிபதிங்க. இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ரிஷபம் சொல்லிட்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு, துலாம் ராசி நண்பர்களுக்கு 10 சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது உங்களுக்கு குரு சந்திரனுடைய ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. அது சாதகமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் கூட சுய தொழில் செய்கிறதுக்கு சாதகம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. புதிதாக தொழில் தொடங்குவதற்கு சாதகமான ஒரு நேரம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இருக்கிற ஒரு வேலையை நீங்கள் மாற்றிக்கலாங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இடமாற்றங்கள் அப்படிங்கிறது வேணும் அல்லது வேலை மாற்றங்கள் வேணும் அப்படின்னா இந்த ஒரு நேர காலங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செப்டம்பர் மாதம் 2024 செப்டம்பர் 12 இருந்து 2025 ஜனவரி முழுவதுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி
கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலங்கள். இந்த 5 மாத காலத்தில் துலாம் ராசி என்பர்கள் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யலாம், வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யலாம். அல்லது பூர்வீக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதற்கு முன்னாடி தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தொழில் வேணுமானால் நீங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்தலாங்க. அப்போது புதிதாக தொழில் தொடங்குகிற நண்பர்கள் இந்த குரு 8ல் இருக்கிற வரைக்கும் புதிதாக தொழில் அப்படிங்கிறத தொடங்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் அப்படிங்கிறத போடாதீங்க, யார்கிட்டையும் காசு பணம் கொடுக்காதீங்க, கடனாகவும் கொடுக்காதீங்க, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இல்லை வேறு ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளியில் வர முடியலை, கமிட்மெண்ட் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வெளியில் வந்து வேலையை தேடுங்க, நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கலாம். இட மாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது தேவையா இந்த ஒரு நேரத்தில் செஞ்சுக்கலாம். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் ராசிக்கு 8வது பாவகத்தில் சஞ்சாரித்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது நீங்கும். குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது நீங்கும். ஓரளவுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக வருங்க. வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் முழுவதுமே 2025 ஜனவரி மாதம் முழுவதும் கொஞ்சம் சாதகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படிச்சிருக்கேன் சார், படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை சார், ஓரளவுக்கு சம்மந்தப்படுத்திக்கோங்க சரிங்களா. வேலையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம் சார், ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சார் அப்படின்னா இந்த ஒரு நேர காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அதுபோல் இந்த ஒரு தருணத்தில் இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது முழுமையாக அடைக்கலை அப்படின்னாலும் ஒரு 80% பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரி பண்ணிவிடுங்க. 10%, 20% அப்படிங்கிறது சரி பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நிலைமையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ 80% சரி பண்ண போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானேங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரத்தில் 2025 வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து ஜனவரி மாதத்திற்கு மேலே பிப்ரவரியிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. நிறைய நண்பர்களுக்கு அந்த ஒரு நேரம் திருமணத்தில் இருக்குது. ஆனால் ஆதாரம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கல்யாண ஸ்தானாதிபதி அப்படிங்கிற நட்சத்திரமான செவ்வாயினுடைய நட்சத்திரம் வாங்கி செவ்வாயினுடைய வீட்டை பார்ப்பார். செவ்வாயினுடைய வீட்டை பார்க்க மாட்டார், உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வீட்டை தான் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் செவ்வாயினுடைய வீடு சரிங்களா. அப்போது குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7வது பாவகம், துலாம் ராசிக்கு 12வது பாவகம், துலாம் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த அமைப்புகளால் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். துலாம் ராசியில் பிறந்தவங்க நான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தேன் சார், இல்லை நான் ரோகிணி அதாவது நான் வந்துட்டு இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தேன் சார், இல்லை நான் வந்துட்டு நான் வந்து துலாம் ராசியிலேயே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தேன் சார் அப்படின்னா எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நீங்களும் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க. பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள் எல்லாமே சரியாகும். ஆக துலாம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கும், அற்புதமான ஒரு நேரமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக குரு பகவான் இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா துலாம் ராசிக்கு 12வது பாவகத்தையும் பார்க்குறார் குரு பகவான். விரைய ஸ்தானங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஏதாவது விரைய செலவுகள், சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத பார்த்து செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. 2வது பாவகத்தை பார்க்குறாரு. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி பண்ணிக்கிறது, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகளை சரி பண்ணிக்கிறது, சின்ன சின்ன அந்த சங்கடங்கள் எல்லாமே சரி பண்ணித்தரும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரக்கூடிய ஒரு நேர காலங்கள் மட்டும்தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு பாதகமாக இருக்குதே தவிர மற்றது எல்லாமே சாதகமாக தாங்க இருக்குது உங்களுக்கு. அதுபோக 4வது பாவகத்தை துலாம் ராசிக்கு 4வது பாவகத்தையும் பார்க்குறாரு. ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க சரிங்களா. இது எப்படி இருந்தாலும் துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு சிறு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இந்த ஒரு குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர ரொம்ப பாதகமாயிடுச்சு அப்படின்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்காதுங்க சரிங்களா. சரி நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேங்க,
நம்மளுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயத்தில் உள்ள குரு பகவானுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட மிகச்சிறந்த நன்மை என்பது நிச்சயமாக துலாம் ராசி